என் பேர் தங்கமணி. நான் வந்து பாளையங்கோட்டையில் இருக்கேன். நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. நான் வந்து எம்ஏ வித் எம்எஸ் சைக்காலஜி படித்து முடிச்சிருக்கேன். அது போக வந்து சில அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். கோல்டன் டெக்கர்ஸ்னு வச்சு வீட்டில் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தர்மக்கோல் அந்த ஸ்கூல் காலேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா பைண்டிங் பண்ணி கொடுக்குறது, சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு தான் இன்றைக்கி கோல்டன் டெக்கர்ஸ்னு வச்சு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2004-5 படித்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2006 வந்து நான் சேவிஸ் காலேஜில் எனக்கு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் குரூப் கிடச்சிது. அப்போ வந்து நான் சேவிஸில் போனேன். அப்போ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப மாறிச்சு. எனக்கு வந்து ரொம்ப தாழ்மனப்பாடு இருந்தேன். அந்த சூழ்நிலையை எனக்கு மாற்றி கொடுத்தது என்னுடைய சேவிஸ் காலேஜ் தான். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் இன்றைக்கி வரக்கூடிய நான் யாருன்னு காட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு காமிச்சது பார்த்தீங்கன்னா சேவிஸ் காலேஜ். ஏன்னா அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு சார் நான் இந்த மாதிரி தர்மோக்கல் ஒர்க்லாம் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லும்போது சிறப்பு நீ பண்ணுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு கிறிஸ்மஸ் டயத்தில் எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. அந்த டயத்தில் நான் கிறிஸ்மஸ் டயத்தில் ஒரு பெரிய ஆர்ட் இன் சைஃபில் தர்மோக்கல்லை வெட்டி உள்ளுக்குள்ளே அந்த ஜீசஸ் சொரூபம்லாம் வைக்கணும் அப்படின்னாங்க. நான் அப்போ நான் செஞ்சு கொடுத்தேன். அப்போ செஞ்சும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல, பட் நல்ல நேம் கிடைச்சிது. ஸோ அதிலேருந்து அந்த காலேஜில் எனக்கு எந்த ஒர்க்னாலும் சரி எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நான் செய்வேன். படிக்கும் போதே நான் உழைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய சில நேரங்களில் என்னோடய ஃபீஸ் கட்டக்கு யார்ட்டையும் எதிர்பார்க்காம நான் என்னோடய ஃபீஸை நானே கட்டக்கூடிய அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு அண்ணன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு இந்த தர்மக்கோல் ஒர்க்கு எல்லாம் பண்ணணுங்கிறக்காக கல்யாண வீட்டுக்கு பேர் வெட்டி கொடுக்கணும். நான் அந்த ஒர்க்கு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் மூலமாக தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி அவங்க எனக்கு ஒவ்வொரு வாய்ப்பும் கொடுத்தாங்க. நான் அதை பயன்படுத்தி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை எல்லாத்தையும் பயன்படுத்தினேன். எனக்கு நான் பிறக்கும்போது நான் நல்லா நார்மலாக தான் நான் பிறந்தேன். ஏன்னா ஒரு 1.5 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு போலியோ அட்டாக் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட்டுங்கள்லாம் எடுத்தோம். அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு செல்ஃப் ஆகலை. எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தாவில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நமக்கு கொஞ்சம் கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவு நான் மூவ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இருக்கு. நமக்கு இதுதான் நிரந்தரம் ஆகி போச்சு. அதுக்காண்டி ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. சரி, இனி உலகத்தில் நம்ம வித்தியாசமாக பார்க்கணுங்கிற கண்ணோட்டம் வந்துச்சு. அதே சமயம் நம்மளே எல்லாரும் வித்தியாசமாக பார்க்கணுங்கிற ஒரு கண்ணோட்டம் எனக்கு வர ஆரம்பிச்சது. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு விஷயத்த அண்ணாந்து பார்க்கக்கூடிய வாழ்ந்து பார்க்கணும் அப்படிம்பாங்க. நான் அப்படி நினைக்கிறே கிடையாது. என்ன எல்லாரும் நான் குனிஞ்சு தான் பார்ப்பாங்க. ஆனால் குனிஞ்சு பார்த்தாலுமே நான் ஆச்சரியமாக பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய டைப் என்ன பொறுத்தவரை. ஸோ நான் பெரிய லெவலில் ஜெயிக்கணும், எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினச்சி தான் இன்னை வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சிட்டு இருக்கேன். இன்னும் பெரிய லெவலில் என்னால் ஜெயிக்க முடியும். கடவுள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமையும் கொடுத்துருப்பான். ஆனால் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் யாருக்கு கிடைச்சிருக்குமா இல்லைன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு கலையிலையும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி எல்லாத்தையும் கற்றுக்கூட ஒரு ஆர்வம் எனக்கு கொடுத்துருக்கான்.
தெரிஞ்சோ தெரியலையோ அது ஒரு விஷயத்தை நான் பார்த்தா என்னால் அப்சர்வ் பண்ணி இதுதான் எல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய திறமையை நான் வளர்த்துருக்கேன், இன்னும் வளர்த்துக்கிட்டு இருப்பேன். வளர்த்து எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு சொல்லியும் கொடுத்துட்ருக்கேன், சொல்லியும் கொடுப்போம். இதே ஒரு விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்ன மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் மாற்றத்தினால நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் இப்போ தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் தாழ்மனப்பன்மை, அவங்க என்ன பண்ண ஏது பண்ணுன்னு தெரியாமல் சில விஷயங்கள் இருக்காங்க. அவங்களாம் ஒன்றா சேர்ந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இளைஞர்களுக்கு படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லைங்கிற ஒரு ஆதங்கத்தில் சும்மா இருக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் எல்லாருமே அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளிக்கொண்டு வாங்க. அதுதான் நல்லது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரியும் பார்த்தீங்கன்னா எனக்கு கைத்தொழில் இருந்துச்சு. சின்ன விஷயத்துலேருந்து எனக்கு கலையில் எனக்கு ஆர்வம் உண்டு. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஓரளவு நான் கோல்டன் டெக்கர்ஸ் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் படித்த இளைஞர் உங்களுக்கு என்ன திறமை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு. அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிவி மூலமாவோ இல்லை நியூஸ் பேப்பர் மூலமாவோ கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செலவு பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வாண்டடாக பண்ணும்போது அது எங்களுக்கு மேலும் ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. எங்களுக்கு இன்னும் எங்களுடைய திறமைகளை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கு. எங்களை பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த அடையங்கப்பா ப்ரோக்ராம் மூலமாக எல்லோரும் பயனடையணும், பலனடையணும். இது இன்னும் மேன்மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.